to mark time, but to make progress, to make a difference. Blissful noon to everyone. It's with great joy and enthusiasm. I, Aravind of 9th F, here to welcome you all to the session of introspection, that is, to a journey of discovery and self-improvement. Today is not just a gathering. We are here for an insightful program which will be enlightening ourselves with the transformation phase that we are going through. It's my absolute pleasure to welcome our esteemed chief guests. Ms. Kalevani, psychologist and touch for health practitioner, founder of Freud's Couch, the healing space. I welcome you, ma'am. Ms. Hemalata, consultant psychologist. I welcome you, ma'am. Now, I call upon Mr. Rajesh Khanna, lecturer in zoology, to address the gathering. My dear children, 2 points I wanted to tell you. This program is going to be a very important program for your growth mentally, because the age between 13 to 19 is considered as teenage, where people are not very much aware of how to grow ourselves mentally, that mental health, how it is to be maintained, decision making, how to express sadness, anger, well-being, these things, small things, emotions, controlling emotions, all these plays a vital role not only in our mental growth, our physical growth, as well as our intellectual growth. Even in our studies it will play a very vital role. So please make use of this session and grow. Thank you. இவ்வளோ பேர் இருக்கீங்களே. ஓகே, எல்லாம் என்ன படிக்கிறீங்க? எல்லாருமே 9th ஸ்டாண்டர்டா? சரி, ஓகே. இந்த ஒரு ஸ்கூலில் தான் 9th ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கிறாங்க. இல்லை, அதை விட குட்டியாக இருக்கீங்க எல்லாரும். நான் நினச்சேன் சரி 8th 7th ஸ்டாண்டர்ட் பசங்க தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஓகே, சோஃபார் எப்படி போகுது எல்லாமே? எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? தமிழ் ஓகேவா? இங்கிலீஷ்க்கு தான் பெரிய எதிர்ப்பு இருக்குது போல். ஆமாம், ஏன் இங்கிலீஷ் பேசணுன்னு ஃபைன்லாம் இருக்கா? ஆமாவா இல்லையா? எனக்கு இருந்துச்சுப்பா, உங்களுக்குலாம் இல்லை? சரி, ஓகே, தமிழ்லே பேசலாம். நடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசலாம், ஓகேவா? சரி, ஓகே. இன்னும் ஃபுல்லாக பாய்ஸ் கேர்ள்ஸ். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? யாராவது ஒருத்தவங்க எப்படி நான் இதில் சரி, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். இந்த போல்டான ஆள். கெரியர் கைடன்ஸா சொன்னாங்களா இல்லையா? என்னப்பா, படிப்பை பற்றியா? சரி, ஓகே, ஃபைன். அப்புறம் வேற கேர்ள்ஸ் சைடில் கேர்ள்ஸ்னால் மெயினாக ஆன்சர் பண்ணும்பா. சொல்லுங்கள், என்ன பார்க்க போகிறீங்க? மென்டல் க்ரோத். ஓகே, ஓரளவுக்கு ஓகே, குட். உட்காருங்க. நெக்ஸ்ட்டு வேற கெரியர் கைடன்ஸ். சரி, எத்தனை கெரியர் கைடன்ஸ் செஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? நிறையாவா? அப்போ எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்க போலயே கெரியர் கைடன்ஸ். சரி, ஓகே, எல்லாருக்கும் தெரியுதா? தெரியாதவங்க பரவாயில்ல, என் வாய் சொல்லும், அதை கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஃபைன். சரி, கவனிக்கலாமா இப்போ? ஓகே. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி. சரி, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, என் பேர் என்ன தெரியாதுதானே? சரி, கிளாஸ் இல்லை, ஜாலியாக தூங்கலாம். எப்படியோ ஒரு ½ டே கிளாஸ் முடிஞ்சு. எல்லாருக்கும் லாஸ்ட்லலாம் கேட்குதா? நல்லா கிளியராக கேட்குதா? சூப்பர், ஓகே. சரி, இப்போ மெயினாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னோடனே நீங்கள் எல்லாருமே டீனேஜில் தானே இருப்பீங்க. டீனேஜ்னால் என்னது? டீனேஜ் ஓகே. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே இல்லையா? டீனேஜ். இப்போ டீனேஜில் இருந்து ஒரு நெக்ஸ்ட்டு 20க்குள்ளே நம்ம எடுத்து வைப்போம்ல, ஓகேவா? அந்த டைமில் நமக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம பாடியிலே க்ரோத் ஆகும், மைண்டில் என்னென்னலாம் க்ரோத் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா?
கண்டிப்பாக பாடியில என்ன ஆகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தலையே தெரியாதுன்னு ஆட்டக்கூடாது. சயின்ஸில் இருக்குமா இல்லையா? இருக்கும்ல. ஆ இன்னைக்கு வந்து மென்டலி என்ன க்ரோத் ஆகும், அதை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? மெயினாக வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன ஒரு நாங்களுமே இப்போ டீனேஜ் எல்லாம் தாண்டி ஒரு 6 வருஷம் தான் ஆகுது. ஓகேவா? ஸோ எங்களுக்கும் ஞாபகம்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ணோன்னு. மெயினாக வந்து இப்போது நம்மளால் யாரெல்லாம் இப்போ வீட்டில் நல்லா நிறைய திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க? நடுவில் எல்லாம் திட்டு வாங்குறீங்களா? சரி, ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே. ஹாய் சொன்னா நீங்க ஹலோ சொல்லணும். தெரியுமா ஆல்ரெடி? ஓகே. மியாவ் மியாவ் சொன்னா இல்ல பவு பவு சொல்லணும். ஓகே. ஹாய் 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 ஹலோ. சரி, ஓகே. லிசன், மெயினாக வந்து இந்த உங்க சொன்னாங்கல்ல இப்போது அதோடைய ரூல்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? ஹாய் சொன்னால் ஹலோவா, இது உலகத்துக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன இருக்குது? மியாவ் சொன்னால் பவ் பவ் இல்லை. அப்புறம் வந்து பீட்டர் சொன்னால் பீட்டர் 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 சொன்னால் ஸ்கூட்டர். ஓகேவா? ஓகே. என்ன ரூல்? கிரவுண்ட் ரூல் இருக்குது. எல்லாருமே டிசிப்ளினான பிள்ளைங்க தானே? ஆமாம். டீச்சர்ஸ்லாம் பக்கத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து பீட்டர் சொன்னால் ஸ்கூட்டர் சொல்லிவிட்டு என்ன பண்ணிடணும்? அமைதியாக இருக்கணும். அதுதான் கிரவுண்ட் ரூல்ஸ். ஓகேவா? இல்லைன்னா எங்களால் எப்படி இவ்வளோ பேருக்கு பார்க்க முடியும்? சரி, ஓகே. வாட் இஸ் லைக் வெல்பீயிங்னா என்ன? பரவாயில்ல, ஒரு நான் கூட்டத்தில் கத்தினாலும் யாருக்கு கேட்கும், கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்லா இருக்கிறது. ஓகே, நல்லா இருக்கிறது. நல்லா இருக்கிறதுனா நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு அதுவா? சாப்பிட்டு தூங்குறதும் அதுதான், நல்லது தான். ஓகே, தென் வேற? பீயிங் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங். சூப்பர். ஓகே, கிளாப் பண்ணலாமா பாப்பாக்கு? ஓகே ஓகே, தேங்க்ஸ். கிளாப்னா 4 கிளாப் தான் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ வெல்பீயிங் எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து 3 விஷயம் இருக்குது. ஓகேவா? பயாலஜிக்கலும் இருக்குது. பயாலஜிக்கல்னால் என்ன? நம்ம உடல் ரீதியாக எப்படி இருக்கோம். இப்போ உடம்பு சரியில்லைனா கண்டிப்பாக நம்ம எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? உடம்பு தான் சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? மற்றபடி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ மன ரீதியாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எக்ஸாம் வந்து எழுத முடியல, ஐயோ நாளைக்கு எக்ஸாம் ரொம்ப வந்து பயங்கர நடுக்கமாக இருக்குது அப்படின்னா, எக்ஸாம் எப்படி இருக்கேன்னு கேட்டேன், நீ வேறடி எக்ஸாம் இருக்குது நான் படிக்கவே இல்லை. ஸோ அதை சொல்லுவோமா? செகண்டு. மன ரீதியாக இல்லைன்னா அதுவும் வந்து இப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று சோஷியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இது யாருக்கா தெரியுமா? சோஷியல் இப்போ வந்து பெரியவங்களுக்கே இருக்கட்டும், இல்லை ஒரு சிலவங்களுக்கு இருக்கட்டும். ஒரு சிலவங்களுக்கு வந்து இப்போ எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாது. சில பேருக்கு வந்து அப்பா அம்மா கட்டிடுவாங்க, சில பசங்களுக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று, நீ 10th போகிற அடுத்த வருஷம் ஒழுங்காக படின்னு வந்து ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, அப்பா அம்மாலேருந்து, பக்கத்து வீட்டு ஆன்ட்டிலேருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ நமக்கு சொசைட்டி ரீதியாக ஒரு ப்ரெஷர் நமக்கு வரும்ல. ஸோ அது வந்து சோஷியல் கவர் பண்ணுது. இது 3மே சூப்பராக இருந்து வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குன்ற போது தான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சில டைமில் இப்போ எங்கள் கொஞ்சம் வளர்ந்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? நாங்களும் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்போம் இல்லையா? ஸோ இப்போ இந்த விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேயே வந்து யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்கெல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அம்மா அப்பா வந்து விருந்தாளிங்க கேட்பாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளை என்ன சொல்ல வைப்பாங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லு, திரும்ப வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேளு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம உண்மையாகவே நல்லா இருக்கோமா இல்லையா அது வந்து அவங்க சொல்ல விட மாட்டாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லு. ஸோ அது ஒரு பழக்கமாகி பெருசாக என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸாக வந்து நல்லா இல்லைனாலும் சரி நல்லா இருக்கேன். இன்னொன்று ஒரு பிரச்சனை,
வெளியே சொன்னால் வந்து என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, ஏதாச்சு உனக்கு அப்படின்னு வந்து நோண்டி நோண்டி கேள்வியாக கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சொல்லிக்க வேணாம் நம்ம அப்படியே வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லி முடிச்சுப்போம், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லையா. ஸோ இப்படி வந்து வெல்பீயிங் அப்படின்னு எடுத்தால் 3மே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணும்? சிம்பிள், அழுவும். வேற என்ன பண்ணும்? ஓகே ஓகே பீட்டர். ஓகே பரவாயில்ல, கிரவுண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. சரி ஓகே. ஸோ பிறந்த உடனே குழந்தை என்ன பண்ணும்? அழுவும் இல்லையா. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் நடக்குமா? சரி ஓகே. என்ன பண்ணும்? சரி அதெல்லாம் விடுங்க. ஸ்கூலுக்கு வருது, அப்போ என்ன பண்ணும்? அழுவும். ஏன் அழுவும்? எல்லாரையும் வந்து புதுசாக மனுஷங்களாம் பார்க்கும் இல்லையா குழந்தை. ஸோ அப்போ வந்து அது ஓகே. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வயசு தாண்டுது ஓகேவா. ஒரு இதில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறோம் நம்ம ஓகேவா. கேர்ள்ஸும் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, பாய்ஸும் ஏஜ் படிச்சிருக்கீங்கல்ல, முழிக்கிறீங்க. சரி, பாய்ஸும் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, கேர்ள்ஸும் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ ஏஜ் அட்டன் பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த டாப்பிக்கை போட்டு அரைச்சிருப்பாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். வந்து பயாலஜிக்கலாக என்ன ஆகும்? நிறையா சேஞ்சஸ் நடக்கும். அப்போ கன்ஃபார்மாக உடம்புல இருக்க கெமிக்கல்ஸ்லாம் நிறையா இருக்கும்ல. ஸோ அதுவும் வந்து வேலை செய்யும் இல்லையா. வேலை செய்ய நமக்கு வந்து மைண்ட்லேயும் அது வந்து என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது என்ன ஆகும்? மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம நார்மலாக வந்து யாராச்சும் வந்து கேம் விளாடிட்டு இருக்கும்போது இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ஆகும்? அப்படியே சப்புன்னு ஒன்று வைக்க தோணும் இல்லையா, நம்ம வந்து திட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். அது மெயினாக என்னன்னா உங்கள் ஏஜில் இப்போ வந்து சைல்டுஹுட்லேருந்து அடல்ட் வரீங்கல்ல, எல்லாமே மாறும். ஸோ அப்போ வந்து மைண்டில் மாறுமா, அது வந்து சொசைட்டியில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இத்தனை நாளாக வந்து உங்களுக்கு குழந்தையாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து இதுக்கப்புறமா வந்து நீ தனியாக கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும், நீ தனியாக வந்து ஸ்கூலுக்கு போகணும். கேர்ள்ஸை மேபி மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை, பாய்ஸை மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தனியாக நீ போய் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை. ஸோ இப்போ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். 10th நிறையா மார்க் எடுக்கணும், நிறையா படிக்கணும், நல்ல வந்து குரூப் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் சேரணும், வேலைக்கு போகணும். அந்த மாதிரி ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? ஆப்போசிட்லேருந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும். தட்டில் போட்டு ஊட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? நீயே போட்டு சாப்பிடு, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால்? என்ன பண்ணுறதுன்னு நமக்கே தெரியாது. ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்படின்னே தெரியாது, படிக்கவே மாட்டாங்க, பயங்கரமாக மார்க் எடுத்துருவாங்க. நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இல்லையா. ஸோ இந்த ஏஜில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத மெயினான ஒரு விஷயம். இப்போ ஸோ இந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போ இருக்கிற உங்கள் ஏஜில் மெயினாக என்னென்னா நான் யாராக ஆக போகிறேன் அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஏன்னா சொசைட்டிக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வருதுல்ல. அத்தை, மாமா, அப்பா, அம்மா எல்லாருமே நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, டியூஷன்லாம் நிறைய போய் சேர்க்குறாங்க, அதுக்கு பணமும் செலவு பண்ணுறாங்க. ஸோ திரும்ப அது வந்து ரிசல்ட் கிடைக்கலன்னா என்ன ஆகும் இல்லையா. எஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து சரி அதுக்கு இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மெயினாக எல்லாமே நம்மளுடைய செயல்கள் எல்லாமே இமோஷனில் வந்து அடங்கும் ஓகேவா. இமோஷன்னா என்ன? கரெக்டு, அழுவ. ஓகே. ஃபீலிங்ஸ். அப்போ ஃபீலிங்ஸ்னா உணர்வுகளா? சரி கரெக்டு தான். என்னென்னா இமோஷனில் வந்து ஒரு சில இமோஷன்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லைடு சார்.
இமோஷனில் ஒரு சில இமோஷன், ப்ரைமரியான இமோஷன் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் பாருங்கள். ஆங்கர், சேட்னஸ், ஃபியரு, லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், ஹாப்பினஸ், ஷேம். ஓகேவா? இது எல்லாருக்குமே வருமா? யாருக்காவது இங்கே வராதா? எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஸோ இமோஷன் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ரோல் ப்ளே பண்ணணும் இல்லையா? ஓகே, நீங்கள் சொன்னீங்கல்ல அழுக வரும் கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அழுக வரும் கோவம் வரும் இதெல்லாம். ஸோ இப்போது இந்த 6 இமோஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் வருதுல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோவம் வருது. கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? செவுத்தில் குத்துவீங்க. ஆமாம் ஆமாம்மா, அடுத்து அதுக்கும் நான் வருவேன். செவுத்தில் கொடுத்துவீங்க. சில பேர் வந்து அழுவோம் கோவம் வந்தா இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னென்னா அதுதான் வந்து ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஓகேவா? அந்த இமோஷன் தான் வந்து நம்ம ஃபீலிங்ஸாக என்ன ஆகும், ரெஃப்ளெக்ட் ஆகி பிரதிபலிக்கும். ஸோ இப்போ மெயினாக என்னென்னா, ஒரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு உடம்புல ஒரு கோடு போட்டுப்போம். ஓகேவா? ஒரு கோடு இருக்குது. ஓகேவா? அந்த கோட்டில் அந்த இமோஷன் எல்லாமே வந்து நிற்கணும். நிற்காம இருந்தால் பிரச்சனை. மெயினாக வந்து இந்த வயசில் வந்து என்ன இருக்கும், அதிகமாக நம்ம வந்து இப்போ சின்ன பிள்ளையா நம்ம பெரிய பிள்ளையா அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் சொல்கிறோம் சிங்கள பிள்ளைங்க அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சில டைமில் வந்து 10வது வர போகிற இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீ இன்னும் 9th தானே படிக்கிற, இதெல்லாம் பண்ணுற விஷயமா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும்? ஸோ அப்போ என்னென்னா இது எல்லாமே என்னென்னா இந்த இமோஷனில் அடங்கி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்ககிட்ட டீப்பாலாம் எங்களால் வந்து பேச முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சின்ன சின்னதாக சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த வந்து சொன்னாங்கல்ல அந்த மேம் நேம், அவங்க பேர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஹாய், பரவாயில்லையே. சரி, ஓகே. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இமோஷன்ஸ் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் இமோஷன்ஸ் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணும், அப்புறம் அந்த மாதிரி ஓவராக வந்து இமோஷனலாக ஆகி இந்த சேட்னஸ் இல்லை ஆங்கர் ஓவராக காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு டெக்னிக் சொல்லி தருவாங்க. ஓகேவா? எல்லாம் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா ஜாலியாக கொண்டு போவோம், இல்லைன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே பீட்டர். ஓகே, தேங்க்யூ. ஹலோ. ஸோ நான் உங்ககிட்ட அப்சர்வ் பண்ண ஒரு நல்ல விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே நிறைய கிளாஸ் வந்து டிவைட் பண்ணுவாங்கள்ல, ஃப்ரண்ட்டு, மிடிலு, பேக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க அடங்க மாட்டாங்க, இவங்க நார்மல் அப்படின்னு. பட் இங்கே கம்பேர் பண்ணும்போது நீ உங்ககிட்ட இருக்க எல்லா எனர்ஜியுமே ஈக்குவலாக இருக்குது, ஈவனாக இருக்குது. இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதுவே எண்ட்லேயும் கிடைக்குது. ஆக்சுவலி இது ஒரு குட் திங். உனக்கு நீயே ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்கோ. ஓகே, சூப்பர். நான் இப்போ வந்து சில இந்த ரூமில் நீ வந்து ஒரு 1/2 hour இருக்குமா? ஓகே சில சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே தான் உட்காந்துருக்க. நான் சில ஆப்ஜெக்ட்ஸ் நேம் சொல்லுவேன். யூ ஹாவ் டு பாயிண்ட் அவுட் தட். ஓகே? ஃபேன். ஓகே. லைட். ஓகே. இங்கிலீஷ் மேம். ஓகே. தமிழ் சார். யாரு? ஓகே, மேக்ஸ் மேம் ஆர் சார். ஓகே. சயின்ஸ் மேம் ஆர் சார். சூப்பர். சோஷியல் சயின்ஸ் சார் ஆர் மேம். ஓகே. வேற யாராச்சும் ஸ்டாஃப் இருக்காங்களா? சுவாலஜி சார் இருந்தார் தானே? இல்லையா? வேற யாராச்சும் மிஸ் பண்ணிட்டோமா? பிசிக்ஸ், பயாலஜி, ஃப்ரெஞ்ச் சார் ஆர் மேம். ஹிந்தி மேம் ஆர் சார். ஓகே. ஹாய்.
சூப்பர். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஹாப்பினஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹாப்பி ஆகிறதுக்கு என்னென்னலாம் உனக்கு தேவை? யாராச்சும் ஒருத்தர், இந்த ரோல இருந்து ஒருத்தர். கேட்கல. கேட்கல. ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க. ஸோ அதை தாண்டி வேற என்ன ஹாப்பினஸ்? யாராச்சும் ஒருத்தர் எழுந்து அந்த பதில் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ரீச் ஆகும். செல்போனா? செல்போனு மட்டும் சொல்லி பாருங்க உங்க டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னு. ஓகே ஓகே, ஸோ நம்ம லைஃப்ல கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். யாருக்காச்சும் ஹாப்பினஸே வாழ்க்கையில இல்லை மேம், கை தூக்குங்க. ஓகே, இந்த வயசுல இவ்வளோ சோகங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் இப்போ நீ சிரிக்கிறல்ல, அதுவே ஒரு ஹாப்பினஸ் தானே. இவ்வளோ பேரை மீட் பண்றல்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற டெக்னிக் பேர் டேப்பிங்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டேப்பிங் இல்லை. ஸோ எல்லாத்தோட லைஃப்லையுமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ கையில் இருக்கிற இந்த நோட் புக்கு பென்னு இதெல்லாம் கீழே வச்சிரு. சார், அந்த நோட் புக்கு வைக்கிறப்ப கூட நீ ஒரு ஹாப்பி ஆகிற பத்தியா? அங்கே நிற்கிற. ஓகே, சூப்பர். இப்போ ஸோ எல்லாருமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோ. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஃபீல் ஃப்ரீ. ஓ ஹேண்ட்ஸு லெக்ஸ் யாரும் கிராஸ் பண்ணி வைக்காத, நேராக வச்சுக்கோ. க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆக்டிவிட்டி பண்ண விருப்பம் இல்லைனாலும் ஜஸ்ட் நீ கண்ணை மூடிட்டு தூங்கலாம், அது ஒரு தெரப்பி தான். ஓகே ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். உன் லைஃப்பில் நடந்த ஹாப்பியான மூமெண்ட் ஒன்று நினச்சிக்கோ. அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரல ஒரு டைம் நினச்சி பார்த்துக்கோ. Now open your eyes. இப்போ உன்னுடைய பாடி பார்ட்டில் நீ அடிக்கடி டச் பண்ணாத பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் சில 3 பார்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இந்த ஹேண்டுக்கு பின்னாடி. ஓகே, அங்கே இல்லை, கை இருக்கா இங்கே. ஓகே, ஸோ அந்த இடத்துல வச்சுக்கோ. ஓகேவா? அப்படி இல்லைன்னா உன் காதுக்கு பின்னாடி. யார் அதிகமாக காதை டச் பண்ணுவேன்? அவங்க அது பண்ண வேணாம். அப்போது ஹேண்டுக்கு இந்த இடத்துல யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். கரெக்டாக? ஸோ இங்கே 2 ஃபிங்கர் வச்சுக்கோ. 2 ஃபிங்கர் வச்சு இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணு. எல்லோரும் கொஞ்சம் ரைஸ் பண்ண ஹேண்டை. எல்லோரும் கரெக்டாக வச்சுக்கா. ரைட் ஆர் லெஃப்ட்? ஓகேவா? ஓகே ஓகே, லீவ் இட். இப்போ அந்த இடத்துல இருந்து நீ மூவ் பண்ணாத. ஓகே, இப்போ நவ் க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். இப்போ அந்த பாயிண்டில் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேவா? யாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ். யாரும் ஐஸ் ஓப்பன் பண்ண வேணாம். நான் சொல்கிறவங்கள ஐஸ் ஓப்பன் பண்ண வேணாம். ஸோ அந்த இடத்துல லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு நீ இதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நினச்சி பார்த்தல. ஸோ அதை லைட்டாக ப்ரெஷர் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலும் எகெயின் யூ ஹாவ் டு ரீகால். ரிலாக்ஸ்.
ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, whenever you feel some sadness or whenever you feel some discomfort, எப்போல்லாம் உனக்கு ஒரு மாதிரி இருக்கோ, ஒரு மாதிரி இருக்குது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு மாதிரி இருக்கு சொல்லுவோம். ஸோ எப்பப்பெல்லாம் உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்பப்பெல்லாம் யூ ஹாவ் டு ப்ரெஷர் தட் பாயிண்ட். அப்போ என்ன ஆகும்னா, இட் கிவ்ஸ் ஹாப்பினஸ். சும்மா சும்மா தொட்டினா அது ஃபியூஸ் போயிடும். ஓகேவா? ஸோ எப்போ உனக்கு ரியலாக ரொம்ப ஃபீல் ஆகுதோ அப்போ அதை நீ டச் பண்ணு. யூ கேன் சென்ஸ் த ஹாப்பினஸ், யூ கேன் ஃபீல் த ஹாப்பினஸ். ஓகேவா? அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சோகமான விஷயம் இன்னமுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணதில்லை, ஒரு மாதிரி நம்மளை போட்டு தாக்குதில்லை. அப்படி இருக்கப்போ நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதை ட்ரிகர் பண்ணுற பாயிண்ட்டாக இது இருக்கும் எப்போவுமே. ஓகேவா? ஸோ யூ கேன் ட்ரை திஸ். ஓகே, நெக்ஸ்ட் வி என்டர் இன் டு த ஆங்கர். ஆங்கருக்கு நீ ஒரு கலர் கொடுக்கணுன்னா என்ன கலர் கொடுப்ப? ரெட் இல்லாம வேற யாராச்சும்? ஓகே ஓகே, ஸோ நம்ம எப்பயுமே ஒரு எமோஷனோட கலரோட கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அது வந்து எல்லாருக்கும் சேமாக இருக்கா அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன பதிலே இருக்குது, இட் வில் டிஃபர். ஓகேவா? ஸோ கோவம் வருது. ஓகேவா? அப்போது என்னென்ன மாதிரி நீ பண்ணுவ, என்னென்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் வெளிப்படும்? லாஸ்ட் டைம் சொன்னா இரு எது கிடைக்குதோ அதை தூக்கி அடிச்சிருவோம் மேம். வேற எத்தனை பேர் நீ இங்கே ஒன்னையே ஹார்ம் பண்ணிக்கிற? செல்ஃப் ஹார்ம் எத்தனை பேர் பண்ணுற? சே, அவ்வளோ ஒர்த்லெஸ்ஸாக போயிடுச்சுல்ல நம்மளோட செல்ஃபு. செல்ஃப் ஃபார்ம்னா என்னன்னு கேட்குறாங்க. செல்ஃப் ஃபார்ம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஓய், சிரிக்கக்கூடாது, எல்லாமே எல்லாருக்கும் தெரியாதுல்ல, போல்டாக கேட்குறாங்கல்ல. செல்ஃப் ஹார்ம்னா உன்னை நீயே வற்புறுத்திக்கிறல்ல, உன்னை நீயே காயப்படுத்துறல்ல, அது எத்தனை பேர் பண்ணிக்கிற? ஓகே, இவ்வளோ பேர் பண்ணுறியா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த டெக்னிக் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் செல்ஃபை நீ ஹார்ம் பண்ண மாட்ட அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணு. இப்போ ரெடியா? ப்ராமிஸ்க்கு ரெடியா? ப்ராமிஸ் எப்படி பண்ணுவ? கிளாப் வேணாம், ஜஸ்ட் இப்படி ரைஸ் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நான் ஹாய், ஹலோ, ஓகே, ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இல்லை, இப்படி ஸ்ட்ரைட்டாக, மற்றவங்க தலையில் வச்சிடாத, கொஞ்சம் ஒட்டாம வை. ஸோ இதுக்கப்புறம் செல்ஃப் ஹார்ம் பண்ண மாட்டேன், என்னைய நானே வற்புறுத்திக்க மாட்டேன். ஓகே, சூப்பர். ஸோ ஆங்கர் வந்து இந்த வயசுலேயே உனக்கு இவ்வளோ கோவம் வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? எந்த வயசில் வந்தாலும் கோவம் தான். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அது கோவப்படுதுன்னா அதுக்கு என்ன தேவையாக இருக்கும்? ஒரு பொம்மை, சாப்பாடு, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஏஜில் நீ கோவப்படுறனா என்னவா இருக்கும்? படிப்பு ப்ரெஷர் பண்ணுறாங்க, அப்படியா? ஏன் நீ அதை ப்ரெஷராக எடுத்துக்கிற? ஜஸ்ட் ஜாலியாக படி. ஓகே, ஸோ ஆங்கர் இருக்கு. ஆங்கரை என்னால் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லைன் ட்ராயிங்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு பேப்பர், நார்மலாக வந்துட்டு எல்லாத்துலேயும் பேப்பர் இருக்குது. ஓகேவா? அதை எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னல இன்ஹேல் எக்ஸ்ஹேல். ஓகேவா? அதை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இதை நீ வீட்டில் ட்ரை பண்ணு. ஓகேவா? ஸோ ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சன் மேலே இல்லை அந்த ஈவெண்ட் மேலே எதன் மேலே உனக்கு அதிகமாக ஆங்கர் இருக்கோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு இமேஜின். ஓகேவா? இமேஜின் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ட்ரா லைன். ஸோ அந்த லைன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த எஜ்ஜில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த கோவம் தீர்ற வரலும் யூ ஹாவ் டு லைன் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ஆஃப் ஆகும். ஓகேவா? அது ஒரு டெக்னிக். ஸோ இப்போ இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா, இன்ஹேல் எக்ஸ்ஹேலில் இப்போ லாஸ்ட் டைம் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் மவுத்தில் பண்ணேன், கரெக்டாக?
இப்போது இன்ஹேல் நோஸில் பண்ணணும், எக்ஸேல் மவுத்தில் பண்ணணும். ஓகேவா? மவுத்தில் பண்ணுறப்போ எப்படி எல்லாம் கொட்டாய் விடுவேன்? அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். எப்படிரா நான் கொட்டாய் விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மேம், நீங்கள் சொன்னீங்க விட்டுட்டேன். அப்படியா? ஓகே, பண்ணலாமா? ஸோ உனக்கு ஆங்கர் இருக்கிறப்போ, ஓகே, ஸோ ஆங்கர் இருக்கப்போ யூ ஹாவ் டு ட்ரை திஸ். ரெடி? 3, 2, 1. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். நல்லா சவுண்ட் பத்தலை இன்னும். ஓகே, யாரில் எங்க கராத்தே கிளாஸ் போயிருக்க? அங்கே ஹா எப்படி சொல்லுவாங்க? ஹா. ஓகே, சி, அந்த ஹா வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து வெளியே வரணும், அந்த ஏர் வந்து வெளியே வரணும். ஓகேவா? ரெடியா? ரெடியா? ரெடி? ஹாய், ஹலோ, மியாவ், பவ் பவ். க்ளோஸ் யுவர் ஐஸ். மறுபடியுமா? மறுபடியும் தான் பண்ணேன். க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓப்பன் யுவர் ஐஸ் சொல்ல தேவையில்ல, கண்களை மூடவும். ஓகே, இன்ஹேல், நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபன்னாக கொண்டு போய். ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்னும் நிறைய செஷன் இருக்கு, நிறைய எமோஷன்ஸ் டீல் பண்ணோம். ஜஸ்ட் யூட்டிலைஸ். ஓகே, ரெடியா? ஓகே ஓகே, மறுபடியும் சொல்லுவியா? க்ளோஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாரு வீட்டில். ஓகே, இன்ஹேல் இன் யுவர் நோஸ், எக்ஸேல் இன் யுவர் மவுத். ஓகேவா? ஸோ அது எதனால் அப்படின்னா யூ ஹாவ் டு டைவர்ட் யுவர் மைண்ட். ஸோ எப்பயுமே நம்ம நார்மலாக இன்ஹேல் எக்ஸேல்லாம் நோஸில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஆப்போசிட் பண்ணுறப்போ டக்குன்னு நம்ம என்ன சொல்கிறது, அதை வெளியில் வர்றதுக்கான வே அப்படி கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? இன்ஹேல். நோ நோ நோ, யூ ஹாவ் டு டூ. அப்போ பண்ண மாட்டேன். கரெக்டா பண்ணுறியா? வீட்டுக்கு போவேனாமா? இங்கே இருக்கியா? இங்கேனா ஆடிட்டோரியம்ல இல்லை, கீழே போய் படிக்கணும், மேலே போய் படிக்கணும். ஓகே ஓகே, செய்யலாமா? ஜஸ்ட் ஒரு டைம் செஞ்சிரு. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். ஆக்சுவலி நீ வந்து சவுண்ட்ஸ் நிறையா கொடுக்குற, ஏர் தான் வரணும், காற்று தான் வரணும். ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வி என்டர் இன்டு சேட்னஸ். ஓகேவா? ரோல் நம்பர் 25 யாரு? ரோல் நம்பர் 25 எழுடா. ரோல் நம்பர் 25லாம் எழுந்துரு எழுந்துரு. ரோல் நம்பர் 25 எல்லாம் எழுந்துரு. 1 2 3 4 5 6. ஓகே ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் என்னன்னா, ஓகே சி சி பரவாயில்ல, நிறைய 25 இருக்கு. ஸோ ரோல் நம்பர் 25ல என்ன பண்ண போறீங்கன்னா, ஓகே உங்கள் கிளாஸ்மேட்ஸோட ஹெல்ப் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ சோகங்கள் ரிலேட்டட், சேட்னஸ் ரிலேட்டட் ஒரு பாட்டு மட்டும், ஒரு லைன் மட்டும் நீ பாடணும். ஓகே? ரெடியா? பார்க்கலாம் யாரு
போச்சா? ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் வாங்கிக்கோ. இல்லை சோகங்கள் ரிலேட்டட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய், எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு. மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. மானோரோ ஷோலா டீல விட்டாச்சுடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுடா. வெள்ள சொல்லாம உள்ள அழுகுறண்டா, வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கு இல்லடா. தேங்க்யூ. ஓகே, சேடாக இருக்கப்போ நிறைய மியூசிக் கேட்குறவங்க எத்தனை பேர்? ஓகே, சூப்பர். ஸோ ஒன் ஆஃப் த வே டு ஓவர் கம் சேட்னஸ் இஸ் மியூசிக். ஓகேவா? ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதர் வே என்ன அப்படின்னா, எல்லா டைமுமே உனக்கு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்தில் உனக்கு வந்து போர் அடிக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, எத்தனை பேர் இங்கே கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன்? அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரஸ்டட் ஒன்ஸா, உண்மையானவங்களா? உனக்கு உண்மை. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுடைய சேட்னஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணால் ஃபீல் குட்டாக இருக்கும். நிறைய பேரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஷேர் பண்ண ஸ்ட்ரகிள் ஆவாங்க, ஷேர் பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறியா? ஒருத்தர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன். சம்டைம்ஸ் உன்னால் ஷேர் பண்ண ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து தடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை, அந்த மாதிரி இருக்க டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜேர்னலிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஜேர்னலிங்னா ஜேர்னலிசம். ஓகே, ஒன்றும் இல்லை, எல்லாருமே இந்த ஏஜில் உனக்கு எழுதுறது டெய்லி பண்ணிகிட்ருக்க. கரெக்டாக? ஸோ உனக்கான டைம் எடுத்து ஜஸ்ட் யூ ஹாவ் டு சிட் அட் ஒன் பிளேஸ். ஓகேவா? ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோ. எப்படி நீ ஹோம்ஒர்க் பண்ணுறியா இல்லை எழுதுறியான்னு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? ஜஸ்ட் உன் மனசில் இருக்கிறத யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலும் யூ ஹாவ் டு ரைட் இட். ஓகேவா? ஸோ எழுதிட்டு ஜஸ்ட் ஒரு டைம் நீ அதை படிச்சுட்டு லாஸ்ட்டாக ஐ நீட் அ சொல்யூஷன், இதுலேருந்து நான் வெளியில் வரணும், ஐ ஹாவ் டு ஓவர் கம் ஃப்ரம் திஸ் அப்படின்ற ஒரு கோட் வந்து எழுதிடு. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறது, த யூனிவர்ஸ் டூ மேஜிக் அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். எத்தனை பேர் இதை நம்புற? ஸோ இட்ஸ் ட்ரூ. நீ நெகட்டிவாக நினச்சின்னா அது கண்டிப்பாக நடக்கும். இஃப் யூ ஆர் திங்கிங் பாசிட்டிவ், இஃப் யூ ஆர் திங்கிங் ஓகே இது இந்த டைமில் இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சின்னா, எவ்வளோ ஃபுல்லாக நீ அதை நம்புறியோ அது கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு டெக்னிக். ஓகே, ஜேர்னலிங், தென் மியூசிக், தென் ஓகே. ஸோ ஆர்ட் தெரப்பி. எத்தனை பேர் இங்கே நல்லா ஆர்ட் வரைவ, ஆர்ட் பண்ணுவ? சூப்பர், ஆல்மோஸ்ட் எல்லாரும். ஓகேவா? ஸோ ஆர்ட் பேஸ்டு தெரப்பின்னு ஒரு செஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆர்ட் மூலியமா சி 5 ஃபிங்கர்ஸ் எல்லாமே சேமாக இருக்கா? எஸ்ஸா? எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்குது. கரெக்டா? கரெக்ட். ஸோ அதே மாதிரி எல்லா இண்டிவிஜுவலும் ஒரே மாதிரியா? கிடையாது. ஸோ எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன டெக்னிக்ஸில்
ஒருத்தருக்கு ஆர்ட் நல்லா வரும், ஒருத்தருக்கு மியூசிக் நல்லா வரும், ஒருத்தருக்கு டான்ஸ் நல்லா வரும், சிலருக்கு எழுதுறது நல்லா வரும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் உனக்கு என்ன சூட் ஆகுமோ அதை நீ அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த வே டு ஓவர் கம் சேட்னஸ், ஆங்கர், ஹாப்பினஸ். ஓகே, ஹாய், ஹலோ. நெக்ஸ்ட் கல்யாணி மேம் ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி, இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறதுனால அது பயங்கர ஃபன்னாக போயிடுச்சு இல்லையா? ஸோ எக்ஸேல் பண்ணிட்டு வந்து மவுத் வழியாக வந்து எக்ஸேல் பண்ணால் கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? கக்கா புக்கன்னு சிரிச்சிட்டு அப்படியே விட்டுருவீங்க. கரெக்டாக? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் ரியலாக வந்து தனியாக இருக்கும்போது அவங்க அந்த எக்ஸசைஸ் எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இந்த டெக்னிக். கோவம் வந்தால் எந்த டைமில் கோவம் வருதோ அந்த டைமில் ரியலாக என்ன பண்ணணும்? மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, நிறைய செஷன்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க உங்களுக்காக. எல்லாம் வந்து தலையை நல்லா ஆட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம்? அப்படியே மறந்து போய்டும், பண்ணுறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது சரி எப்படி மேம் இப்படி வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறதெல்லாம் எப்படி, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே இருக்க இத்தனை பேருக்கு ட்ராமானா என்னன்னு தெரியுமா? எப்படி உங்களுக்கு இந்த வார்த்தை தெரிய ஆரம்பிச்சுது? சோஷியல் மீடியா. டிப்ரெஷன்னா என்ன? சரி, இப்போ நான் கேட்குற டேர்ம்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும்னா எஸ் இல்லைன்னா நோ மட்டும் சொன்னால் போதும், வேறு பேசக்கூடாது. ஓசிடி சத்தமா பாதி பாதி வருது. பைபோலார், ஸ்கிசோஃப்ரீனியா, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ். ஓகே ஃபைன். இதில் உங்களுக்கு அதிகபட்சமாக என்ன தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? இந்த வார்த்தை ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இல்லையா? ஸோ இதை தாண்டி ஓசிடி, பைபோலார், டிப்ரெஷன்னு நான் இப்போ பார்க்குறேன் 7th 8th இல்லை இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னே தெரியல லிட்ரலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன சொல்கிறது, சும்மா வந்து செப்பல் கழட்டிட்டு வரணும். ஓகேவா? அதை ப்ராப்பராக கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வந்தால் இவனுக்கு ஓசிடிடா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துகிட்டு கை கழுவுனா இவனுக்கு ஓசிடி. அந்த மாதிரி ஓசிடி. இன்னொன்று வந்து என்னென்னா ஐ ஹாவ் அ டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியும். ஓகேவா? நாங்களாம் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து டிப்ரெஷன் அப்படின்னும் போது அங்கேயே தங்கி ஒரு குளிக்கிறதுக்கு எல்லாருமே குளிச்சுட்டு தானே வந்தீங்க இன்னைக்கு. குளிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ஐயோ அப்படின்னு வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸே அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒழுங்காக பண்ண முடியாது. ஓகேவா? அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியா கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க, அப்பாவோட அக்கௌண்ட்டு எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. அப்படி திறக்கும் போது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், யுவன் ட்ரக்ஸு வேறு. யுவன் வந்து சேடாக இருந்தால் யுவன் ட்ரக்ஸ் போட்டுக்கலாம், யுவன் வந்து பாட்டு கேட்டால் சேட்னஸ் பறந்து போயிடும், அந்த மாதிரிலாம் மீம்ஸ் போடுறாங்க. டிப்ரெஷன், ஆன்சைட்டின்னு எல்லாமே நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா, அதை பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குரூப் இருக்காங்கன்னு வச்சுப்போம். குரூப்பில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து இந்த மாதிரி நான் நேற்று கிளாஸ் கட் அடிச்சுட்டு ஏறி குதிச்சு போய் சினிமா பார்த்துட்டு வந்தேன். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது அட்ராக்ட் ஆகும்? சினிமா தான் அட்ராக்ட் ஆகும். பேசிக்காகவே வந்து நம்ம மைண்ட் எது அட்ராக்ட் ஆகும்னா நெகட்டிவிட்டியை தான் அட்ராக்ட் ஆகும். இதுதான் பேசிக். இது வந்து 1 வயசு குழந்தையாக இருக்கட்டும், எத்தனை வயசு வரைக்கும் போனாலும் சரி, நம்ம பிரெயின் வந்து மோர் ஓவர் பாசிட்டிவிட்டியை தாண்டி நெகட்டிவிட்டிக்கு தான் நமக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ நம்ம எப்பயுமே சரி, யார் என்ன வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலுமே சரி, நீ 10th வந்துட்ட ஓகேவா, ஸோ வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போகுது, ஒழுங்காக இப்போயே படித்து வச்சுன்னா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்லாம் எல்லாமே சொல்கிறாங்களே, அதை கண்டு பயப்படக்கூடாது. அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, முன்னாடியே படித்து வச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை இல்லையா. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது.
உண்மையான டிப்ரெஷன் அப்படின்றது வேற. நீங்கள் சோகமாக இருக்கிறத என்ன நினச்சிட்டிங்க, டிப்ரெஷனாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகேவா? நான் யார் நினச்சிட்டுங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃபைன். சரி, இப்போ அந்த அக்கா சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சிச்சுல்ல? சரி, நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபியர் வந்து என்னது? ஃபியர்னா பயம் இல்லையா? இப்போ டக்குன்னு பாப்பா நீ எழுதுறி அப்படின்னு சொல்லிட்டு வா பிரின்சிபல் ரூமுக்கு போகலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஐயோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பயமாக இருக்கும்ல. அது வந்து நார்மலான ஒரு விஷயம். பீட்டர், ஓகே செட்டில்டா? ஓகே, அது நார்மலான விஷயம். இதே பாப்பா எழுந்திரி பிரின்சிபல் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு நான் சொன்னதும் அப்படியே வேர்த்து ஊற்றி அப்படியே மயக்க போட்டு அப்படியே விழுந்துட்டாங்கன்னா, இஸ் தட் நார்மல்? இஸ் தட் நார்மல்? நோ, கண்டிப்பாக இல்லை. அது ஏதோ வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கு என்னமோ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பேசிக்காக இப்போ அந்த அக்கா சொன்னாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஜுஜுப்பியான டெக்னிக் தான். வாட்? ஜுஜுப்பியான டெக்னிக். ஓகேவா? இது எல்லாமே வந்து உங்கள் டீச்சர்ஸ் பண்ணாலோ இல்லை நாங்கள் பண்ணாலோ அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? இது வந்து குட்டி பிரெயின்ஸ்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் எல்லா டெக்னிக்கும் வந்து ஒரே கேள்வியாகவே இருக்கும். என்னடா இது, இதை சொல்கிறாங்க, இதை பண்ண எப்படி இப்படி ஆகும், இதெல்லாம் ஆல்ரெடி நான் யூடியூப்லேயே பார்த்துட்டேனே, அந்த மாதிரிலாம் இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபியருக்கு மேஜராக நீங்கள் எதுக்கு பயப்படுவீங்க எல்லாருமே? எதுக்கு? எக்ஸாம். கோஸ்டா? சரி, கோஸ்ட்டு, எக்ஸாமு. எஸ். டீச்சர்ஸா? சரி, ஓகே. பீட்டர், மியாவ் மியாவ் மியாவ். ஓகே ஃபைன். சரி, எல்லாருமே சொன்னால் எனக்கு காதில் விழாது. டீச்சர் காதில் வந்துச்சு. எக்ஸாமு, கோஸ்ட்டு, அப்புறம் பிரின்சிபல். கண்டிப்பாக எல்லாருக்குமே பயம் இருக்கும். பயம் இருந்தாலும் நம்ம அமைதியாக உட்காந்துருப்போம். சரி, ஓகே ஃபைன். இப்போ டீச்சருக்கு பிரின்சிபலுக்கு பயம் இல்லை, நீங்களாம் உட்காந்துருப்பீங்களா? எப்படி? சான்ஸே இல்லை. ஓகே ஃபைன். இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா எக்ஸாமு. இப்போ நம்ம வந்து எத்தனை தடவை திரும்பி யோசித்து பார்த்தாலும் இந்த 9th to 10th அப்படின்னா அகாடமிக் வைஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து அது வயசே போவோம், மற்ற வயசுலாம் போனால் டைம் பார்த்தாது. அகாடமிக்ஸ் வைஸ்னு போனால் எல்லாருமே நீ அடுத்த வருஷம் 10th, அடுத்த வருஷம் 10th. இப்போயே மேபி சிலபஸ்லாம் ஆரம்பித்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டடீஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிலவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போனால் மட்டும் பயம் வந்து எல்லாமே மறந்து போயிடும். எத்தனை பேருக்கு அப்படி ஆகுது? கை மட்டும் தூக்கணும், யார் வாயத்தோட கூட மறந்து போகுது இல்லையா? சரி, அப்படியா? ஓகே, தேங்க்யூ. அப்படி எக்ஸாம் உள்ள போனோடனே எத்தனை பேருக்கு வந்து பயங்கரமாக வந்து பயங்கரமாக இல்லை, லைட்டாக மூச்சுலாம் வாங்கி வேற எங்கேயோ யோசனை போயிடும். அந்த நேரம் பார்த்து ரீல்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும், பாட்டுலாம் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, தேங்க்யூ. அப்போ எல்லாருமே படிச்சுட்டு தான் போவோம் இல்லையா? பார்த்துக்கோங்க, டீச்சர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் போகிறாங்க, பாவம் பிள்ளைங்க. கரெக்டா? அதே பிரச்சனை எனக்கும் இருந்துச்சு. ஒரு 2-3 டெக்னிக் தான். ஓகே, டைமே கம்மியாக இருக்குது. சரி, ஓகே. 2-3 டெக்னிக் தான். ஒன்று வந்து என்னென்னா, இப்போ படிக்கிறீங்கல்ல எல்லாருமே, ஒரு 6 மணிக்கு உட்காடுறீங்க. எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்க? 9 வரைக்கும் படிப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. மியாவ். ஓகே, பாருங்க, நான் தான் இன்னும் சின்ன பிள்ளையா ட்ரீட் பண்ணுறேன் உங்களை. ஓகே, 9 மணி வரைக்கும் படிப்பீங்க அப்படி தானே? ஓகே, டின்னர் பிரேக்லாம் இல்லை, முடிச்சுட்டு டின்னர். ஓகே, எத்தனை பேர் வந்து அட்டை ஸ்ட்ரெச்சு உட்காந்து நான் படிப்பேன், நடுவில் எழுந்திருக்கவே மாட்டேன், நான் படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு படிப்பு புழு இல்லையா? சரி, கை கீழே போடுங்க. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ வந்து முக்கியமான டெக்னிக் நான் சொல்லித்தர போகிறேன், இல்லை கவனிங்க. ஓகே, இந்த டெக்னிக் வச்சு ஓகேவா, எனக்கு நிறையா வந்து இப்போது உங்களுக்கு இந்த ADHD ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில வந்து உங்களை மாதிரியே ஓகேவா ஸ்பெஷல் சில்ட்ரன் இருப்பாங்க. ஓகேவா?
ஸோ ஸ்பெஷல் சில்ட்ரனில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரைன் பயங்கர ஆக்டிவாக ஒரு சிலவங்களுக்கு இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்கள வந்து உங்கள் கூட போட்டால் எப்படி முடியும்? ஸோ ஆப்வியஸாக முடியாது. ஸோ அவங்களுக்கு தனியாக ஸ்கூல்ஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு சில கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஓகேவா? அவங்களுக்கு இந்த டெக்னிக் தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். மெயினாக இப்போ வந்து படிக்க உட்காடுறீங்க, மேக்ஸிமம் நம்ம வந்து பிரெயின் எவ்வளோ நேரம் தாங்கும்னு நினைக்கிறீங்க படிக்கிறதுக்கு? அதுக்குன்னு 5 நிமிஷம்லாம் ரொம்ப ஓவர். 20 மினிட்ஸ் ஓகேவா? ½ அன் ஹவர்லாம் இல்லை. ஓகே, லிசன். ஓகே, 20 மினிட்ஸ் தாங்கும், ஓகேவா? ஒரு பிரெயின் வந்து நம்ம சொல்கிறத 20 மினிட்ஸ் வந்து அட் அ ஸ்டெச் கேட்கும். அதுக்கு மேலே என்ன ஆகுது? அது வந்து கண்ட்ரோலில் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் பீரியட்லாம் கூட அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் 1 ஹவர் இருக்கோ, 1 ஹவர் 40 மினிட்ஸ். நம்ம 20 மினிட்ஸ்லாம் கேட்க முடியாது, 20 மினிட்ஸ் கேட்கும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இல்லை மேம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் 10 நிமிஷம் மேலே படிக்க மாட்டேன், அதுக்கு மேலே நான் ஏதோ யோசிச்சு போயிடுவேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே, 10 நிமிஷம் படிக்கலாம், இல்லை 20 நிமிஷம், ஆனால் அதுக்கு மேலே வேண்டாம், ஓகேவா? மேக்ஸிமம் 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம படிக்கணும். 2 மினிட்ஸ் பிரேக் விடணும். அந்த பிரேக்கில் போய் ஃபோன்லாம் நோண்டக்கூடாது, ஃபோன்லாம் எடுக்கவே கூடாது, அப்படியே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் படிக்கிறோன்னா என்ன பண்ணணும்? 2 மினிட்ஸு பிரேக் விடணும். அந்த பிரேக்கில் என்ன பண்ணணுன்னா அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லை தண்ணி குடிங்க, இல்லை கொஞ்சம் நடந்து போயிட்டு வரணுமா போயிட்டு வாங்க. 2 மினிட்ஸ் பிரேக்கு, திரும்ப 20 மினிட்ஸ், ஓகேவா? இதுதான் பேட்டர்ன். இதை ஃபாலோ பண்ணாலே என்ன ஆகும்னா மனப்பாடம் ஆகும். ஏன்னா 20 மினிட்ஸ் படிச்சிட்டிங்க, இந்த ஒரு மணி நேரம் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் கழித்து பிரெயின் கிட்ட வந்து கொஷின் கேட்டு ஆன்சர் சொல்லணும். அது எப்படி சொல்லும்? அது கொஞ்சம் டைம் வேணும்ல போய் ஸ்டோர் ஆகுறதுக்கு. ஸோ நீங்கள் படித்த உடனே நியூரான்ஸ் வழியாக வந்து அந்த மெமரிஸ்லாம் வந்து எங்கே போகும்? ஹிப்போ கேம்பஸ் உள்ள போகும், ஓகேவா? ஸோ அந்த ஹிப்போ கேம்பஸ் உள்ள போன பிறகு ஒரு 2 நிமிஷமாவது டைம் கொடுக்கணும் அது போகிறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அது ஒன்றும் சொல்லாது, இல்லைப்பா அப்படின்னு விட்டுரும், அப்படியே மறந்துடும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று, நல்லா தூங்கணும். இந்த 2 நிமிஷத்தில் இல்லை, நைட்டு என்ன பண்ணணும்? நல்லா தூங்கணும். எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? 8 ஹவர்ஸா? 8 ஹவர்ஸ், ஓகே லிசன். 8 ஹவர்ஸ் தூங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக 8 ஹவர்ஸ் சொல்லக்கூடாது. உண்மையே நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? 4 ஹவர்ஸா? சரி, ஓகே, லிசன். ஹலோ, ஹாய் சொல்லவே மறந்துட்டியா? சரி, ஓகே, ஃபைன். 8 ஹவர்ஸ் தூங்குவீங்க இல்லையா? நான் இப்போ சொல்கிறேன், யாரெல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் கூட விட்டுறான், 5 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படிலாம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குலாம் மனப்பாடம் ஏறவே ஏறாது. இட்ஸ் நாட் லைக் மனப்பாடம் படிக்கிறதே, ஒரு புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா பிரெயினுக்கு அதுக்கு ஏற்ற எனர்ஜியை நம்ம கொடுக்கணுன்னா ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும், ஓகேவா? லாங் டேர்ம் மெமரி தெரியுமா? லாங் டேர்ம் மெமரியில் போய் உட்காரணும் உங்கள் மெமரிஸ்லாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நைட் டைமில் தான் மோஸ்ட்டாக என்ன ஆகும், ஹிப்போ கேம்பஸ்லேருந்து லாங் டைம் மெமரிக்கு வந்து போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ டைம் வேணுமா வேணாமா? ஸோ வேணும். அப்போது 20 மினிட்ஸ் படிப்பு, 2 மினிட்ஸ் பிரேக்கில் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக உங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நல்ல தூங்கணும், ஓகேவா? இது ஒரு விஷயம். 1 டிப்பு. செகண்ட் ஒன் வந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி நான் ஸ்பெஷல் கிட்ஸ் சொன்னேன்ல, அவங்க வந்து பயங்கரமாகவே வந்து ஃபஸ்ட்டு மார்க்லாம் ஸ்கோர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான டிப்பு இது, ஓகேவா? ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இன்னொன்று வந்து என்னன்னா ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதை வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ரியலாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃப்ளாஷ் கார்டுனா என்னது? முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹைலைட்டர் வச்சு பண்ணுவீங்கல்ல, ஹைலைட்டர் வச்சு பண்ணுறதை விட ஸோ கார்ட்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து ஒரு இமேஜாவோ இல்லை கீவேர்டாவோ அதில் பிரிண்ட் பண்ணியிருந்ததுன்னா, அந்த கீவேர்டை பார்த்து இல்லை இமேஜை பார்த்த உடனே அதை என்ன பண்ணணும்? ரீகால் பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் எப்போன்னா நீங்கள் அந்த கேப் விட்டு படித்து ஆல்சோ நைட் நல்லா தூங்குறீங்கல்ல, அப்போ தான் மனப்பாடம் ஆகும். இல்லைனா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸ்பெஷல் கிளாஸ் வேஸ்ட்டு, டியூஷன் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு. ஓகேவா? ஒழுங்காக வந்து இந்த மென்டல் ஹைஜீன் அப்படின்றது ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, ஸோ ஓகே, இதுதான். மற்றதெல்லாம் சொல்ல டைம் இல்லை. லாஸ்ட்டாக நம்ம வந்து சின்னதாக ஒரு டெக்னிக் பண்ணலாம். ஓகேவா? இதுவும் வந்து எக்ஸாமுக்கு தான் மெயினாக. நீங்கள் சொன்னீங்கல்ல, போனாலே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு மாதிரி மறந்து போயிடுது எல்லாமே அப்படின்ட்டு ஒரு பயம் வரும் எக்ஸாம் ஹால் உள்ளே போகும்போது. என்னடா இது, என்ன கொஷின் வருமோ, நம்ம படித்தது வருமா இல்லையா, அப்படி இப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி. ஸோ அப்போ வந்து கொஷின் பேப்பரை பார்த்த உடனே வந்து இங்கே படித்ததெல்லாம் எங்கே போச்சு, கமான்னும், ஆனால் ஒன்று வராது. எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஆனால் வந்து இப்போ கூட இந்த டெக்னிக்கை வந்து நாங்கள் மேலே பண்ணிட்டு தான் வந்தோம். அந்தளவுக்கு சூப்பர் டெக்னிக் இது. ஓகேவா? ஆன்சைட்டி வந்து குறைக்கிற டெக்னிக். ஆன்சைட்டி இந்த சென்ஸ் அது நான் சொல்லல, எக்ஸாம் ஹாலில் போகும்போது பதட்டமாக இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பதட்டத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறக்கூடிய டெக்னிக். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே. கேர்ள் ஒரு பாய் வாங்க பார்ப்போம். அவ்வளோதான், முடிய போகுது செஷன். ஒரு எனர்ஜியே இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில் இருந்தது. யாராச்சும் ஒருத்தர் ஆக்சுவலி இப்படி முன்னாடி எழுந்து வரவே ஒரு ஃபியர் இருக்குல்ல, இதையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் ஆகும். ஸ்டேஜ் ஃபியர் நிறைய பேருக்கு இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் 9th படிக்கும் போது ஸ்டேஜ் ஏறினேன். ஓகேவா? எனக்கு ஸ்பீச் பிடிக்குன்ட்டு 9th படிக்கிறப்போ ஸ்டேஜ் ஏறினேன் உங்கள் ஏஜில். அப்போது என்னுடைய லெஃப்ட் கால் மட்டும், இது ஆக்ஷனு, வாய்ஸு, டோன் எல்லாம் போயிட்டுருக்கு. பட் லெஃப்ட் கால் மட்டும் எனக்கு தெரியாமல் ஆடிட்டுருக்கு, ஷிவர் ஆகிட்டே இருக்குது. ஸோ வென் ஐ ஓவர் கம் மை ஃபியர், அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபியர் போச்சு. ஸோ எப்போ அதை நீ டீல் பண்ணுறியோ இட் வில் கான். ஓகேவா? நீங்கள் யாராச்சும் விமன் எம்பவர்மெண்ட், சும்மா வா 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 வாங்க வாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக வரணும். லாஸ்ட்ல எல்லாம் கையை தூக்குறது பெஸ்ட்டா, நடந்து வர்றது பெஸ்ட்டா? சூப்பர், கம் ஆன், கிளாப் பண்ணலாமா அவங்க 2 பேருக்கும்? ஓகே, தேங்க்யூ. ஆமாம், எல்லாருமே தான் ஒரு வாட்டி பார்த்துட்டோம். ஓகே, இத்தனை பேரில் இவங்க 2 பேருக்கு தான் பயங்கரமான தைரியம் இருக்குது இல்லையா? சூப்பர். ஆமாம், ஃபஸ்ட்டு ரைட்டு. ஓகே, நீ சொல்லிட்டே இரு. ஷிவரிங் நான் தெரியுமா? ஷிவரிங், வாட் இஸ் ஷிவரிங்? ஷிவரிங் அதான் பண்ண போகிறேன் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இவங்க ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுவாங்களான்னு தெரியல, கூச்சப்படுவாங்களான்னு. வெயிட் முடிச்சிருப்பீங்கல்ல, அப்புறம் வந்து எத்தனை பேர் இங்கே புக்கை திறந்து பார்ப்பீங்க? பேட் ஹேபிட் டு த கோர். நீங்கள் படிக்கிறது இல்லாமல் இன்னொருத்தரையும் பயப்படுத்தி விட்டுருவீங்க. அவ்வளோ நைட்டெல்லாம் படித்து மனப்பாடம் ஆகாது, அந்த 2 நிமிஷத்தில் மனப்பாடம் போகுது. ஸோ அந்த 2 மினிட்ஸில் என்ன பண்ணணும்? இந்த டெக்னிக் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? ரெடி ஆன் பண்ணு. நான் ஜஸ்ட் இப்போ ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்கிறேன். இவங்க பண்ணுறத நீ அப்சர்வ் பண்ணிக்க. ஓகே, எல்லாரும் கம்பல்சரி பண்ணணும். 1 ரைட் சைட், 1 2 3 4 5. சூப்பர். லூஸ் விடுங்க, பாடி லூஸ். முட்டியும் ஆடணும், முட்டியும் ஷேக் ஆகணும். சூப்பர். ஷேக். சைடில். ஓகே, ஸ்டாப். ரெடியா? ரெடி. இன்னொரு டைம் நீங்களே பண்ணுங்க. ஓகே, மியூசிக் ஏற்ற மாதிரி பண்ணுறீங்களா? லெஃப்ட், பெண்ட், 3 4
சூப்பர், எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, லிசன். ஹலோ, இது ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஈஸி தானே, ரொம்ப ஃபன்னாக தானே இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஈஸியஸ்ட் வே டு என்ன சொல்கிறது, ஒரு உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, ஒரு பதட்டம் எல்லாத்தையோடைய பறக்க வைக்கிறதுக்கான டெக்னிக். ஓகேவா? இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இது எப்படி மேம் நடக்கும் அப்படின்னு திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வண்டியில் போயிட்டுருப்பீங்க, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வண்டி எடுக்கும் போது எப்படி இருக்கும்? பயமாக இருக்குமா இருக்காதா? அப்போது அந்த விஷயம் தொடர்ந்து வரும்போது இது வரும் தானே. ஸோ அதே தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் எல்லாரும் ஏஞ்சிக்கலாமா? ஹாய், ஹலோ, 1 ரைட் சைடு, 1 2 3 பெண்ட், 4 கை ஷேக், 5 காலு ஷேக், லெக்கு ஷேக். ஓகே, அவ்வளோதான். நல்லா லூஸ் விடணும் பாடியை. ஓகேவா? பாடியை டைட் பண்ணாத. ஓகேவா? உன்னோட நீஸ், லிசன், உன்னோட நீஸ் எதுவுமே டைட் பண்ணாத, ஃபிங்கர், ஷோல்டர் எதுவுமே டைட் பண்ணாத, ஃப்ரீயா விடு. ஓகே, ரெடி? ஓகே, ரெடி? 3 சொல்லணும். 3 2 1. Kulikita kati, kulikita kata, kulikita kati, kulikita kati. Come on. Come on. ஹலோ, ஹாய். சரி, இப்போ எத்தனை பேர் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க? ஜிர்ரு நேரிடுச்சா? ஓகே, தேங்க்யூ. இருங்க, ஏன் நடுவில் நிறுத்துறீங்க? சிரிப்பு தாங்க முடியலையா? சரி, ஓகே, இது ஈஸி தானே ரொம்ப. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணி பார்க்கணும். மேபி நீங்கள் கிளாஸ் ரூமில் படிப்பீங்கள்ல, மிஸ்ஸுக்கிட்ட கேளுங்க, சார்கிட்ட கேளுங்க, நாங்கள் இப்போ பண்ணணும், எங்களுக்கு இந்த பாட்டு போட்டு விடுங்க ஸ்மார்ட் கிளாஸில் அப்படின்னு சொல்லி கேட்டு. ஆக்சுவலி சாங் கேட்காமலையும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் சாங் கேட்டால் தான் இதை பண்ணுவேன்னா நடக்காது. அப்போதான் ஒரு வைப் வரும். அவங்க உண்மையிலுமே கேட்டுருவாங்க கலை. அப்புறம் உள்ள மேம் பாட்டை போடுங்க. பரவாயில்ல, ஒரு 25 செகண்ட் தான். ஓகேவா? நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்திங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்லுங்கள், மேம் தூக்கம் வருது, ஒரு 25 செகண்ட்ஸ் போட்டு விடுங்க, நாங்கள் ஆடிட்டு உட்காந்து கவனிச்சிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அந்த 25 1 ஹவர் ஆனாலும் ஆகும். அதனால உஷாராக இருப்பாங்க எல்லாரும். சரி, ஓகேவா? ஃபைன். ஓகே, ஆக்சுவலி நிறைய கவனிக்கலாமா? பேர் வந்துட்டு ஷையான, கரெக்டா பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி ஷையான, அதனால தான் உட்காந்துருக்க. சரி, இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் இப்போ சுத்தமாக டைம் இல்லை. ஓகேவா? இது சொல்லி கொடுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ மேபி வந்து நான் மைக்கு கொடுத்துட்ட பிறகு யாரோ ஒருத்தவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தோன்னு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். ஓகேவா? அப்படின்னா ஓகே, சரி, ஓகே. எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க? கண்டிப்பாக தூங்குவீங்களா? தண்ணி நிறையா குடிப்பீங்களா? ஓகே, ஸ்டடி டெக்னிக் என்ன? 20 மினிட்ஸ் படிப்பு, 20 மினிட்ஸ் பிரேக். ஓகேவா? ஓகே, ஆங்கருக்கு சொல்லி கொடுத்தது, மற்ற இதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் கேட்கணுமா எங்ககிட்ட? நோவா? படிப்பு சம்மந்தமா இல்லைன்னா இது சம்மந்தமாக தான், வேறு எதுவும் கேட்கக்கூடாது. என்ன வேணும்? ஏதாவது டவுட்டா? பாட்டு பேர் என்ன? பாட்டு வந்து குலுக்கி தாத்தா. பரவாயில்ல, நீ வீட்டுக்கு போய் ஆடுவ தானே? ஆமாம், வீட்டுக்கு போய் போட்டு விட்டு ஆடு. என்ன இப்போ குலுக்கி தாத்தா? எல்லாரும் கேட்கணும் உங்கள் பேரண்ட்ஸ்லாம், என்ன பையன் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்,
அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப வெயிட் அதுக்குள்ளேயே ரொம்ப சீக்கிரம் அழகா, கதவை சாத்துங்க. ரொம்ப வந்து இத்தனை பேர், நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை பேர் பார்க்குறோம். ரொம்ப அழகாக அமைதியாக இருந்தீங்க. பா, வேற லெவல். ரொம்ப அமைதியாக இருந்தீங்க, கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்க. வெரி குட் குட் குட். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எல்லாமே. ஓகே, ஸோ என்னென்ன எமோஷன்ஸ் பார்த்தோம்? ஹாப்பினஸ், ஆங்கர், சேட்னஸ், ஃபியர் அதையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ எப்பயுமே யாரெல்லாம் இங்கே ஸ்டேஜ் ஸ்பீக் பண்ணுவேன்? ஓகே, ஸோ ஓகே ஸோ ஒன்றும் இல்லை, இது ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது, அதனால் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? 5 எழுத்தில் வணக்கம் கூறி, 3 எழுத்தில் நன்றி கூறி, 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல்.